அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பரபரப்பான ஒரு செய்திங்க. அதாவது, எந்த பரபரப்பான ஒரு செய்திங்க. அதாவது, எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னே நமக்கு தெரியவே இல்லை. திடீர்னு அமைச்சர் ஆயிடுறாங்க, மத்திய அமைச்சர் ஆயிடுறாங்க. என்னடா இது நடக்குது தமிழகத்துல? ஒண்ணுமே புரியவே இல்லைங்க. நம்ம எதிர்பார்க்காத விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்குதுங்க. எப்படி ஸ்ரீகாந்த் வந்து போதை வழக்குல கைதானப்ப நமக்கு ரொம்ப ஷாக்கா இருந்ததோ, அதே மாதிரி நடிகை மீனா வந்து மத்திய இணை அமைச்சரா ஆக போறாங்க அப்படின்ற ஒரு செய்தி தாங்க இப்ப சமூக வலைத்தளங்கள்ல பரவலா வந்துட்டே இருக்குது. என்னடா நடக்குது அப்படின்னு போய் பாத்தீங்க அப்படின்னா, தொடர்ச்சியாக வந்து நடிகர்களுக்கு அதுவும் வந்து நடிகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாகவே இன்னைக்கு பாஜக கட்சி இருக்குதுங்க. அவங்கள வச்சுதான் ஓட்டை வாங்க முடியுன்ற அளவுக்கு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க போல தெரியுது. நட்சத்திர பேச்சாளர்கள் அப்படின்றது திராவிட கட்சிகள்ல உண்டு. எம்ஜிஆர் அப்படித்தான் வந்தாரு, அதுக்கு பிறகு தனியா கட்சி ஆரம்பித்தாரு. இன்னைக்கு வந்து தமிழகத்தை வந்து ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி பாஜக நினைச்சிட்டாங்க பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நடிகைகளுக்கும் அமைச்சர் பதவியிலிருந்து எல்லா பதவியும் தூக்கி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த கட்சியில ஏற்கனவே இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன், பாரதி சீனிவாசன் இவங்க எல்லாம் வந்து எங்கெங்க போவாங்க? அவங்க எல்லாம் பாவம் பல வருடங்களாக தாமரை மலரும் தாமரை மலரும்னு வீதியா கூவிட்டு இருந்தாங்க. பாவம் ரொம்ப வருத்தமா இருக்கு அதெல்லாம் பார்க்கும் பொழுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பரபரப்பான செய்தி இது மட்டும்தாங்க. நடிகை மீனா மத்திய இணையமைச்சர் ஆக போறாரு. எப்படி? மீனாக்கும் அந்த கட்சிக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? மீனா யார் மூலமாக உள்ள போனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருக்கவே இருக்கிறாரு நம்முடைய மாநில முன்னாள் தலைவர் எல் முருகன். இப்ப வந்து மத்திய இணை அமைச்சர் எல் முருகன். அவங்களுக்கும் மீனாக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு, அதாவது நட்பு ரீதியான தொடர்பு நான் சொல்ல வரேன், நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க. எல் முருகன் அவங்களுக்கும் மீனாக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு. அதுலதான் வந்து அவருடைய லிஸ்ட்ல, ஆதரவாளர்கள் லிஸ்ட்ல வந்துட்டு நடிகை மீனாவோட பெயர் தான் முதல்ல இருக்குதுங்க. அதற்கு அடுத்து குஷ்புவோட பெயர் இருக்குது. போன வருடம் நினைக்கிறேன் பொங்கல் விழா அன்னைக்கு பாத்தீங்கன்னா மோடி வந்திருந்தாரு நம்முடைய இணை அமைச்சர் எல் முருகன் அவங்க வீட்டுக்கு. அப்ப நடிகை மீனா நின்னாங்க. எனக்கே ஷாக்கா இருந்தது, மீனா எப்படி அங்க வந்தாங்க அப்படின்னு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து மீனாவை கேட்டுக்கிட்டாங்களா, நீங்க எல்லாம் வந்து நம்ம கட்சிக்கு வரணும், நீங்க எல்லாம் நம்ம கட்சியில ஒர்க் பண்ணும் அப்படின்றதுனாலதான் அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக இந்த மத்திய இணை அமைச்சர் பதவி கொடுக்கலாம் என்ற ஒரு பேச்சுவார்த்தை அடிபட்டு இருக்குதுங்க. அதனால ரொம்ப மாத கணக்கா வந்து எல் முருகன் வீட்டுலதான் தங்குறதா நம்முடைய ஜெயலலிதா அம்மாவுடைய ரிலேட்டிவ் கீதான்னு ஒரு லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து சேனல்ல வந்து பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. பாஜக கட்சியை பொறுத்த வரைக்கும் மாநில தலைவர், மாவட்ட நிர்வாகிகள் இவங்களுக்கான தேர்தல் வந்து முடிந்த பிறகுதான் நயினார் நாகேந்திரன் மாநில தலைவரா வந்தாருங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகிகள் அந்த போஸ்டிங் வந்து பெண்டிங்ல இருக்குது. சோ அதை வந்து நம்முடைய நயினார் நாகேந்திரன் தான் வந்து லிஸ்ட தயார் பண்ணி கொடுக்கணும். அப்ப அவரு வந்து தானா வந்து முடிவெடுத்து இந்த லிஸ்ட வந்து தயாரிக்க முடியல. என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்னாள் மாநில தலைவராக இருந்த அமைச்சர் அவருடைய இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் இதுல இருக்குது, அவருடைய அதிகாரம் அதுல அவருடைய தலையீடுலாம் இதுல இருக்கிறதுனால அவரால் வந்து தன்னிச்சையா முடிவெடுக்க முடியல. அது வந்து எல் முருகன் இணையமைச்சர்லாம் கூப்பிட்டு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காப்ல, என்னோட ஆதரவாளர்களுக்கு தான் முதல்ல வந்து முன்னுரிமை கொடுக்கணும். அந்த லிஸ்ட்ல தான் மீனா, குஷ்பு எல்லாம் வந்து லைனா வந்துட்டு இருக்கிறாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் வரல, வானதி சீனிவாசன் வரல, நிறைய வந்து பாஜக ஒர்க் பண்ண லேடிஸோட பெயர்கள்லாம் அதுல இல்ல. ஆனால் நடிகை என்ற ரீதியில மீனா அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாதுங்க பாஜக கட்சியில. அவங்களுக்கு மத்திய இணையமைச்சர் பதவிக்கான அந்த பெயர் வந்து பரிந்துரைக்கப்படுகிறது. அதனால வந்து நயினார் நாகேந்திரனுக்கு ஒண்ணுமே வந்து பண்ண முடியல, குழப்பமாகவே இருக்குது. லிஸ்ட் வந்து தயார் பண்ண முடியல. இருந்தாலும் கூட ஒரு லிஸ்ட வந்து தயார் பண்ணி அவரும் அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் அவரும் வந்து டெல்லிக்கு போயிருக்காங்க. போயிட்டு அதுல பெயரை வந்து கொடுத்திருக்கிறாங்க. சோ இனிமேதான் வந்து நமக்கு தெரியும் மீனா இணையமைச்சர் ஆக போறாரா இல்லையான்றது. நிறைய பேருக்கு வந்துட்டு இது வந்து ரொம்ப கோபத்தை உண்டு பண்ண ஒரு செய்தி. இது பாஜக தொண்டர்களே வந்து இன்னைக்கு கொதிச்சு போயிருக்கிறாங்க. பாஜக இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்ல இருந்து நிறைய பேர் நீங்க எடுத்துக்கலாம், பெண்கள்ல இருந்து எடுத்துக்கலாம். சோ எவ்வளவு பேர் இன்னைக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க கட்சிக்காக. பட் அவங்க பெயரெல்லாம் இல்லாம ஒரு நடிகை என்ற காரணத்தினால இவங்களை வந்து உள்ள கொண்டு வந்து டைரக்டா வந்து, அதாவது இந்த படத்துல சொல்லுவாங்கல்ல, காதல் படத்துல நான் நடிச்ச ஹீரோவா தாங்க நடிப்பேன் நானு அப்படின்ற மாதிரி, இந்த வில்லன் ரோல் காமெடி இதெல்லாம் பண்ண மாட்டேன்ற மாதிரி இந்த நடிகை மீனா வந்து அடிப்படை உறுப்பினர் அங்க இருந்தெல்லாம் வர மாட்டாங்க, டைரக்டா மத்திய இணையமைச்சர் தாங்க. அதனால மத்திய இணையமைச்சர் பதவி எங்களுக்கு கொடுத்தா நாங்க வர்றோன்ற மாதிரி அவங்களுக்கு இந்த பதவியை வந்து தூக்கி கொடுக்க போறாங்க. இது மிகப்பெரிய ஒரு சலச்சலப்பை வந்து பாஜக கட்சிக்குள்ளேயே ஏற்படுத்தி இருக்குது. நம்மளுடைய கேள்வி அது மட்டும் தாங்க. இந்த நமிதா, குஷ்பு, காயத்ரி ரகுராம் நிறைய பேர் அவங்களுக்கு, காயத்ரி ரகுராம்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஒர்க் பண்ண ஒரு லேடி. அதற்கு பிறகுதான் அவங்க வந்து ஏடிஎம்கே வந்தாங்க, கௌதமி ஏடிஎம்கே வந்தாங்க. அதற்கான ஒரு அங்கீகாரம், பாராட்டு இதெல்லாம் வந்து அந்த கட்சியில கிடைக்கல. பாலியல் சீண்டல்கள் அதிகமாக இருக்குது, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதெல்லாம் சொல்லிதான் வந்து இந்த ரெண்டு பேருமே வந்து வெளியில வந்தாங்க.
ஏடிஎம்கே கட்சியில வந்து அவங்க சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும் பொழுது புதிதாக வரக்கூடிய நமிதா, இந்த மீனா இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அமைச்சர் பதவி தூக்கி கொடுத்தாங்கன்னா, அப்ப இதுவரைக்கும் கட்சிக்காக வந்து குடும்பத்தை விட்டுட்டு கஷ்டப்பட்டு பேனர் ஒட்டி இப்படி இரவும் பகலுமாக உழைத்த எத்தனையோ ஆண்கள், எத்தனையோ பெண்கள் அந்த கட்சியில இருக்கிறாங்க, தொண்டர்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து என்னங்க இருக்குது, என்ன பதில் இருக்கு இந்த கட்சியில, எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது இந்த கட்சியில இருக்கிறதுனால ஒரு விரக்தியை வந்து இன்னைக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. நம்மளுடைய பார்வை என்னன்னா, ஒரு நடிகன் இவங்களுக்கு ஏன் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? பாஜக கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல ஆட்சியை பிடிக்கணுங்க, அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், புடிச்சு போடுங்க, எல்லா நடிகைகளையும் வந்து புடிச்சு போடுங்க, நமிதால இருந்து எல்லா நடிகைகளையும் வந்து புடிச்சு போட்டு அதை வச்சு ஆட்சியை பிடிச்சிடலாம் பாக்குறாங்க. எல்லாரும் வந்து ஜெயலலிதா ஆகிட முடியாது, எல்லாரும் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகிட முடியாது. அதனால நட்சத்திர பேச்சாளர்கள் என்பது வந்து ஒரு விஷயம் இருந்தாலும் கூட மக்கள் வந்து ஓட்டு போட்டா மட்டும்தான் நீங்க வந்து இங்க ஆட்சியை வந்து பிடிக்க முடியும். அதை நல்ல ஞாபகத்துல வச்சுக்கணும். இன்னொரு விஷயம் வந்து இந்த நடிகை மீனா இவங்கெல்லாம் வந்து தமிழகத்துக்கு என்னங்க பண்ணாங்க? வந்தாங்க, நடிச்சாங்க, கோடி கோடியா சம்பாதிச்சாங்க, என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவங்க எல்லாம் அதை பண்ணினாங்க. பண்ணிட்டு இன்ன வரைக்கும் விளம்பரத்துல இருந்து சீரியல்ல இருந்து எல்லாத்தையும் நடிச்சு கோடி கோடியா சம்பாதிச்சு பல இடங்கள்ல வந்து ஏக்கர் கணக்குல சொத்தை வாங்கி குவிச்சிட்டு இருக்காங்களே தவிர மக்களுக்கு இவங்க என்ன பண்ணாங்க? எத்தனை வருடங்கள் வந்துட்டு இவங்க அரசியல வந்து பயணிச்சிருக்கிறாங்க? எத்தனையோ தொண்டர்கள் இன்னைக்கு வந்துட்டு பல வருடங்களாக களத்துல இறங்கி வேலை பார்த்துருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த அங்கீகாரம், இந்த விஷயம் எல்லாம் வந்து கிடைக்கலங்க. சமீபத்துல நடிகை மீனா துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் அவரை போய் சந்திச்சிருக்கிறாங்க. அப்ப நாம நினைச்சா போய் அவரை சந்திக்க முடியுமா? ஒரு நடிகை, அதை தவிர மீனா வந்து என்ன வந்து இந்த தமிழகத்துல பண்ணிட்டாங்க, தமிழக மக்களுக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்படி ஒரு இடத்த வந்து இன்னைக்கு பாஜக கட்சி வந்து தூக்கி கொடுக்குது அப்படின்ற ஒரு ஆதங்கம், ஒரு கோபம் எல்லாத்துக்குமே இருக்குங்க. அதனாலதாங்க திரையுலகத்தை பார்த்தாலே தமிழக மக்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இதுதான் காரணம். எம்ஜிஆர் ஆட்சி செய்யும் போது இந்த விமர்சனத்தை முன் வச்சாங்க. மலையாளி நீ எப்படி வந்து இங்க வந்து ஆட்சி பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு பிறகு வந்துட்டு கலைஞரை பார்த்து கேட்டாங்க, நீ வந்து தெலுங்கு சமுதாயத்துல உள்ளவன், நீ எப்படி இங்க வந்து ஆட்சி பண்ணலாம் அப்படின்னு. காமராஜர் ஐயா மட்டும்தான் அவங்க கேட்கல. சில தமிழ் முதல்வர்கள் இருந்தாங்க, தமிழ் மொழியை சார்ந்தவங்க, அவங்க மட்டும் தான் கேட்கல தவிர இது தமிழக மக்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கோபம். கேரளால போயிட்டு, கர்நாடகா போயிட்டு, ஆந்திரா போயிட்டு நாம தமிழர்கள் வந்துட்டு ஒரு வார்டு கவுன்சிலர் ஆக முடியுமா? ஆனா அவங்க இங்க வந்துட்டு தமிழகத்தை வந்து ஆட்சி பண்ணிட்டு நம்மளுடைய தமிழ் மொழியை வந்து அழிச்சிட்டு இருக்கிறாங்க, ஒட்டு மொத்தமாக வந்து சூறையாடிட்டு இருக்கிறாங்க. அதுவும் சினிமா துறைக்கு ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் வந்து தமிழக மக்கள் கொடுக்குறாங்க? கட்சி ரீதியாக வந்து இவங்க ஏன் வந்து கொடுக்குறாங்க? இதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விங்க. நான் சொல்ல முடியாது, நாளைக்கு நமிதாவே வந்து முதல்வரா கூட வரலாங்க, யாருக்கு என்ன தெரியுங்க? இல்ல மீனா பொண்ணு கூட நம்முடைய பாஜக மாநில தலைவராக கூட வரலாம். சோ எது வேணாலும் நடக்கலாம் பாஜக கட்சியை பொறுத்த வரைக்கும். எந்த நடிகை எப்ப வந்து மினிஸ்டர் ஆவாங்க, சிஎம் ஆவாங்க, குடியரசுத் தலைவர் ஆவாங்க, பிரதமர் ஆவாங்கன்றது நமக்கு தெரியாதுங்க. இந்த மாதிரி எல் முருகன் மாதிரி இணையமைச்சருக்கு மட்டும்தான் வெளிச்சம் நான் நினைக்கிறேன். சோ மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.